வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் குயிக்காக எப்படி பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் போட்டுக்கோங்க. இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப குயிக்காக அண்ட் டேஸ்டியாக நான் ஊறும் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பெரிய கிளிமூக்கு மாங்காய் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா செதுக்க போகிறேன். நார்மலாக நம்ம ஊறுகாய் வந்து மாங்காய் ஊறுகாய் பண்ணும்போது குட்டி குட்டியாக சாப் பண்ணுவோம். ஸோ செதுக்கணுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நான் இதை செதுக்கி வச்சுட்டேன். செதுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 4 to 6 மினிட்ஸ் தான் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெறும் வானலியில் கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதனால் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாங்க. சேம் இதே ஃப்ரைங் பேனில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நார்மலாக ஊறுகாய் ரெசிபி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நல்லெண்ணெய் தான் செய்வாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கூட. ஸோ நல்லெண்ணெய் காஞ்சிட்டதுக்கப்புறமா அதில் வந்து கடுகு போட்டு பொரிஞ்சி விட்டுட்டு தென் ஒரு 3 பல் பூண்டு இடித்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. ஸோ அது நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறமா நம்ம செதுக்கி வச்சுருக்க மாங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இதில் ஒரு ஸ்பைசஸாக நம்ம ஆட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு டர்மரிக் நான் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் பொறுத்து அதிகமாக வேணும்னா நீங்கள் கூடவோ குறைவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம வந்து துருவி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால மாங்காயில் ஈரப்பதம் கொஞ்சம் லைட்டாக இருக்குனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாங்காயில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக போயிட்டு இந்த எண்ணெய் ஸ்பைசஸ் எல்லாமே இதோட சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். மேங்கோ குக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 4 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதோட ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த எண்ணெய் அதோட பிரிஞ்சு வரும். ஸோ அந்த பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய நான் ஊறும் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பட் அது வரைக்கும் உங்கள் வீட்டில் காலி பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக காலி ஆகிடும் குயிக்காக. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், அந்த எண்ணெய் பிரிஞ்சுட்டு வந்துட்டதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் கடுகு வந்து வெறும் வானிலையில் வறுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுள்ள வந்தீங்களா அந்த பொடியை 1 டீஸ்பூன் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஊறுகாய் ரெசிபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தான் எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோ பண்ணணுன்ற ஒரு உத்வேகம் கொடுக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Bhavani. Thank you for watching. Keep watching, keep supporting me. Bye.